அறியாமையின் அடையாளமாக உள்ள காலணி என்ற சொல் ஆவணங்கள் பொதுப்புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் ஒழிய ஸ்டாலின் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி காட்டம். பத்ம விருது பெற்ற நடிகர் அஜித், மட்டைப்பந்து வீரர் அஸ்வின், தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் ஆர். லட்சுமிபதி ஆகியோருக்கு அன்புமணி வாழ்த்து. நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் 1000 கிலோமீட்டர் நீள வடிகால்களை தூர்வாரி சீரமைக்க சென்னை மாநகராட்சி திட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மே 8ஆம் தேதி நடைபெறுகிறது திருக்கல்யாணம். உதகையில் நடுவண் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள வானொலி ஆராய்ச்சி நடுவத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிய 8 பேர் கைது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் கரடியால் பொதுமக்கள் அச்சம். ராஜபாளையம் அருகே நடைபெற்ற பூமாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக் கடன். ஐபிஎல் மற்றும் 20 ஓவர் வரலாற்றில் குறைந்த வயதில் சதம் விளாசிய வீரர் என்ற சாதனையை படைத்தார். 14 வயதே ஆகும் வைபவ் சூரியவன்ஷி.